விஜய் வந்து கேஸ வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காண்டி வாங்குனாங்க அப்டின்னா, 2,00,000 தாரேன் அப்டின்னு சொன்னோன தான் வாபஸே வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்டிங்கிற மாரி வக்கீல்ட்டயும் சொல்லியிருப்பாங்க. வக்கீலும் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்டிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. விஜயாக்கு 2,00,000 கிடைச்சனால ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப தான் நம்ம முத்துக்கு தெரிய வருது. அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, என்ன முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம அம்மா வீட்ல இல்லன்னு சொல்லி நாங்கலாம் வருத்தத்துல இருக்கோம் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. நான் அம்மாவால தான் சந்தோஷமா இருக்கேன். அம்மா வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே ரோகிணி அது எப்படி வாங்குனாங்க அப்படிங்கிற மாரி கேட்காங்க. உடனே நம்ம மீனா வந்து என்ன வாங்கக்கூடாதா? அவன் மனசு மாறிருக்கலாம். எங்க அம்மாவோட வலிய இழுத்து எடுத்திருக்கலாம். ஏன்னா அவைங்களும் குழந்தை பெத்தவங்க தான். இவங்களும் பெத்தவங்க தான். அப்ப அவங்களுக்கு தெரியாதா? அந்த வலியெல்லாம் பிள்ளைங்கள பெத்து, எடுத்து, வளர்த்து, ஆளாக்கி அதோட வலி தெரிஞ்சு கூட அத்தை வந்து கேஸ வாபஸ் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல எங்ககிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னாங்களே கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டு. அதுதான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம ரோகிணி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம முத்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சத்யாவ வீட்டுக்கு கூட்டு வராங்க. யாரோட வீட்டுக்கு அப்படின்னா நம்ம மீனாவோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. நம்ம சத்யா வந்து மனசு மாறி ரொம்பவே அழுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எத்தனை வாட்டி என்னைய வந்து திருத்தணுங்கிறதுக்கு நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நான் உங்கள வந்து மரியாதை குறைவா நிறைய விஷயத்துல நடத்திட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிற மாரி சொல்லி மன்னிப்பும் கேட்கிறாரு நம்ம சத்யா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மீனாவோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. உங்க அத்தைய பார்த்து நாங்க பேசணும். உங்க அத்தையும் உங்க வீட்ல இல்ல பாத்தியா? பேசுவோம். அவள வீட்டுக்கு கூட்டு வருவோம். அவள்ட்ட எப்படியாவது நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க நம்ம மீனாவோட அம்மா. சரின்னு சொல்லி நம்ம மீனாவோட குடும்பமே இப்ப நம்ம விஜயாவோட வீட்டுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம விஜய வந்து அவமானப்படுத்தி தான் அனுப்ப போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் மீனாவும் சரி, மீனாவோட குடும்பமும் சரி, அத கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சத்யாவோட கேஸ வாபஸ் வாங்குனதே அது அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிற காரணத்தினால, விஜய் என்ன பண்ணாலும் அவிங்க பொறுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல.